கரத்தில் 34 ஆயுதம் கரத்தில் எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல போனோம். ஆகட்டும் அண்ணா. தந்தைமார்கள் தற்சமயம் இருக்கிறார்கள். அங்க இருந்துதான் கடந்த அளவு. ஆமாம் அண்ணா. அஸ்தினாபுரம் அங்க போய் கேட்போம். கொடுத்து நாடு இளையன்ற சுருகாடு அஸ்தினாபுரமே கருந்துள் செந்துளாக பறக்கடித்து விடுவோம் அண்ணா. உங்களை பார்த்தா ராஜா வீட்டு பிள்ளைங்க மாதிரி அழகா இருக்குது. தம்பி ராஜா வீட்டு பிள்ளைகள் தான் தம்பி. அண்ணா இவளை பார்த்தா அழகா இருக்கிறாள். கொஞ்சம் சோகாதானே இருக்குது இந்த பொண்ணு. இருக்குது எல்லாருக்கும் அதே எண்ணம் போல இருக்குது. இவ்வளவு முடிஞ்சு போச்சு. நாடோபட்டினம் தமிழ் மாநிலம் முடிஞ்சு போச்சு. திருமணம் கேட்பு முடிஞ்சு போச்சு. எனக்கு இன்னமும் நீ யார் உரத்தின்னு அகடமா தெரிஞ்சுட்டு போவாதீங்க. நீ யார்? வர வழக்கு பொல்லாத வழக்கு. உங்களுக்கு நான் குறி சொல்றேன். நான் எந்த குளம்? உனக்கு வேண்டிய நான் ஓதுவேன் கேட்பீராடா ஓராஜே தமிழே உங்களிட பரம்பரையை ஓராஜே தம்பி. மது வழக்கில்லா மாடு ஓராஜே தம்பியே வரலாற்றை சொல்ல போது ஓராஜே. எனக்கு தேவையான தண்ணி கொண்டு வருகிறான் காவல்காரன். நீ சொல்லினே இருக்குமா, நான் ரெடி பண்ணினே இருக்கிறேன். சொல்லினே நடந்துனே இருக்குது பாரு. ஆமா இருந்தாலும் நாங்கள் எந்த குளம்? சொல்றேன். கேட்கும் கேள்விகளுக்கு பதில் உரைக்க வேண்டும். இருமா போ, நீ சாமி கும்பிடுறது வைக்கும். அங்க வெட்டி போயிட்டாங்க ஐயா. கொஞ்சம் வெட்டி கற்பூரம் தூக்கி போடுவாங்க. கற்பூரத்தமா கற்பூரம் போட்டாங்க. அப்ப தண்ணீரே கூட தண்ணீரே அந்ததொரு மன்னவரம் ஒராஜே சந்திரவம்சத்திலே பிறந்தவர்கள் 3 பேர். ஆமா. முதன்மையாக பிறந்தவர்
திருதராஷ்டிர மகாபிரபு. சரி விட்டு தள்ளு. இரண்டாவது பிறந்தவர் பாண்டு மகாராஜா. மூன்றாவது பிறந்தவர் விதிராழ்வார். இந்த 3 பேர்கள் என்னோட பாட்டனார் யார்? அப்ப பாண்டு மகாராஜனுக்கும் ஓராஜ தம்பியே ஓராஜ தம்பியே அன்போடன் தான் பிறந்தார் ஓராஜ தம்பியே. பாண்டவர்கள் 5 பேரா ஓராஜ தம்பியே. அண்ணா தம்பி இந்த குரத்தையானவள் சரியாக குறி உரைக்கின்றாள். எப்படி உரைத்தார்? நம்முடைய தந்தைமார்கள் ஐவர்கள் என்று தெளிவாக சொல்கின்றாள் அண்ணா. பத்தியா? சந்திரகுலத்தில் பாண்டு மகாராஜாவிற்கும் குந்தமாதேவிக்கும் பிறந்த பிள்ளைகள் 5 பிள்ளைகள். பாண்டவர் விராஜாக்கள். அது உண்மை. முதன்மையாக பிறந்தவர் தர்மராஜா, இரண்டாவது பிறந்தவர் பீமசேன மகாராஜா, அடுத்தவர் அர்ச்சன பெருமான், ஆமா. அதற்கு அடுத்தவர் நகுல மகாராஜா, அவங்க அது விடு. அதுக்கு அடுத்தவர் சக. இந்த 5 பேர்ல எங்க அப்பா யாரு? முக்கியமான கருத்து மட்டும் சொல்லு. அப்பா பாண்டவரில் நடு பிறந்த பார்க்குனன் தான் உங்கள் தந்தை ஓராஜ தம்பி. பாண்டவரில் நடு பிறந்த ஓராஜ பாண்டவர்கள் பிறந்த 11 ராமதேவன் படுத்த அச்சுர பெருமான், பர்குணன், பார்த்திபன், கிருட்டினன், ஆனாளவன், சுவேதவாகன், வில்லுக்கோர் விஜயன், சமர்த்தன், சாரதி, காண்டிபன், திருக்குள் அச்சுர பெருமான் உங்கள் மூவருக்கும் தந்தை. அண்ணா கரெக்டா உரைக்கிறாள். சரி நல்லது. கள்ளம் தெளிவாக உண்மை உண்மைப்படி உழைத்து விட்டாள். குலத்தி இங்க வாடி. நான் உனக்கு எவ்வளவு குழந்தை இருக்கிறாங்களா? பாவம் எப்படி தெரியுது? உன்னுடைய தந்தையா? தந்தாச்சு வருமான். இவளோட தாயாரு சொல்றேயே சொன்னாலவோ உனக்கு. அப்ப அர்ஜுன ராஜனுக்கும் ஓராஜ தம்பியே நாகக்கண்ணி தேவியருக்கும் ஓராஜ நையாமல் பிறந்தாய் ஓராஜ தம்பியே நல்லரவன் உங்கள் பேரோ ஓராஜ தம்பியே. ஓ ஏ குலத்தி அர்ச்சன பெருமானுக்கு நீ சொன்ன ஆண்டி ஃபுல்லா பாத்தி அப்புறம் பாதியா பாத்தி சொன்னது உண்மைதான். இவளோட தந்தையாற்ற பெருமான். உன்னுடைய தாயார் நாகக்கண்ணி. உன்னுடைய நாமதேயம் நல்லரவன் உண்மைதானே? இரவு போலன். இது குரப்பெண்ணே, நான் யார்? என்னுடைய தாயார் தெளிவாக எடுத்து சொல். பார்த்தா அழகாக கோவப்படுறீங்களே. அப்பா கண்டிப்பா விஜயருக்கும் ஓராஜ தம்பியே கண்ணன் தந்தை சோபதிரைக்கும் ஓராஜ தம்பி. அன்புடன் தான் பிறந்தாய் ஓராஜ தம்பியே அபிமன்னன் முந்தன் பேரோ ஓராஜ தம்பியே. தம்பி அண்ணா இந்த குரப்பெண் உரைக்கும் வார்த்தை ஆமாம் தெளிவாக இருக்கின்றது. இருக்கிறது. அர்ஜுனனுக்கும் சுபத்ரா தேவிக்கும் பிறந்த வீர அபிமன்யு என்று தெரிவிக்கின்றார். ஆமாம் உன்னுடைய தாயார் என்று நீ கேட்டு தெரிந்து கொள்.
குலப்பெண்ணே ஓ ஏ என் தாய் யார் தெரியுமா? தம்பி நான் யாரு? தம்பி நான் யாரு? உங்களுடைய திருமுகத்தை அனைவரும் காட்டு. அங்கப்பா நம்ம குலத்தி அப்ப பர்குண ராஜனுக்கும் வராஜே தம்பியே பாவையல்லி தேவியக்கும் வராஜே தம்பி பண்புடன் தான் பிறந்தார் வராஜே தம்பியே உலகிரன் தன் பேரு வராஜே தம்பியே தம்பி அண்ணா அர்ஜுன வருவனுக்கும் ஆமாம் அழுகாட்டிக்கு பிறகு பிளேந்திரன் ஆமாம் கரெக்டா சொல்றா. கரெக்டா இல்லப்பா உண்மையாக சொல்லி உண்மையாக சொல்லிவிட்டாள். அழகாக சொல்கிறாள் உண்மையாக சொல்கிறாள் கரெக்டான்றது நமக்கு வேணாம் புரியுதா குலத்தி எங்க கதையை விடு. எவ்வளவு தந்தைமார்கள் அப்பப்படுவாவிய துரையானாலே போனாரு ஓராஜே தம்பியே மனவாசத்தார் தோளைக்கு ஓராஜே தம்பியே பாகவ பாலாஜியத்தில் ஓராஜே தம்பியே நச்சர வழிபட்ட துரியோதன் செய்த கொடுமையினாலே மனவாசப்படி 2 ஆண்டு காலம் ஓராண்டு அஜாதவாச காலத்தை கழித்து தற்சமயத்திலே பாண்டவர்கள் உபலாவியப்பட்டினத்திலே தங்கியிருக்கிறாங்க. இது உண்மை, இது உலக அறிந்த விஷயம், எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு விடு. 5 பேரோட தந்தை அர்ஜுன வருமான் எங்க அப்பா எப்படி இருக்கிறாரு? அப்ப மதர்களால் மனம் உடைந்து ஓராஜே